கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா, மாஃபியா பாஸ் ஹீரோக்கும் ஃபுட் டெலிவரி பண்ற ஹீரோயினுக்கும் நடுவில் வர லவ் ஸ்டோரி தான். இந்த ட்ராமா ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா பிடிக்கும். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா நான் போடுற வீடியோ பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவங்க பேரு மிஸ்டர் ஹான், பெரிய மாஃபியா பாஸ். இப்போ இவங்களை கொல்றதுக்கு அவங்களோட எதிரிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தான் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அவனுக்கு பாத்தீங்கன்னா செமையா அடிபட்டு இருக்கு. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது கரெக்டா ஹீரோயினோட வண்டியிலே அடிபட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேக் டெலிவரி பண்ற பொண்ணு, ஐயோ நம்ம வண்டி முன்னாடி எவனோ ஒருத்தவங்க விழுந்துட்டானேன்னு சொல்லிட்டு என்னாச்சும் ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் பார்க்க போறா. அப்ப ஹீரோ உடனே அவனோட கார்டை கொடுக்கறான். நான் தான் பெரிய மாஃபியா பாஸ் மிஸ்டர் ஹான், என்னை எப்படியாவது காப்பாத்தி என்னோட எதிரிக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னா அவளுமே ஹீரோவை துரத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மூஞ்சிலே கேக் எடுத்து அப்பிட்டு ஹீரோவை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஹீரோ சட்டுன்னு கீழே விழுந்துடுறான். அப்போ ஹீரோயின் தான் போய் ஹெல்ப் பண்றா. ஐயோ என்ன சார் விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு பொசுக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹான் வந்து அப்பதான் நோட்டீஸ் பண்ணி பாக்குறான், என்னடா இந்த பொண்ணை கிஸ் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்திருக்கும். இப்ப கூட அவனுக்கு அந்த நெஞ்சு வலி வந்து தான் துடிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் உடனே சார் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட ஹீரோக்கு மறுபடியுமே நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் மறுபடியுமே ஹீரோயினை இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் உடனே அவளை காப்பாத்திக்கிறதுக்காக ஹீரோவோட கையை கடிச்சு வச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ கடந்து யோசிச்சுட்டு இருக்கான், என்ன இவன் நம்மளை கிஸ் பண்ண நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சரியான மாதிரி ஃபீலா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள்களம் செக்ரட்டரியும் வந்துடுறாங்க. பாஸ் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை யார் கொலை பண்ண ஆள் அனுப்புறாங்களோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், எனக்கு இந்த ரவுடி பசங்கள யார் அனுப்புறாங்கன்னு நல்லாவே தெரியும். என்னோட அண்ணங்கார தான் என்ன கொல்றதுக்கு அனுப்பியிருக்கான். என் அண்ணா தான் ஆள் அனுப்புனாங்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு, அவனை ஜெயில தள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கையில ஹீரோயின் கடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அத பாக்குறான். ஹீரோனை பத்தியுமே விசாரிக்க சொல்றான். ஹீரோயின் கேக் எல்லாம் டெலிவரி பண்றதுக்கு ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்கா. அங்க அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி மிஸ்டர் ஹான் என்ன காப்பாத்தினேன், அவங்க என்ன சட்டினி கிஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா, நான் அவங்கள நல்லா கடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஃப்ரெண்டு சொல்றா, என்னடி சொல்ற, மிஸ்டர் ஹானா அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான மேன் தெரியுமா இந்த சைனால, நீ அவங்களே இப்படி கடிச்சிட்டு வந்திருக்க, அவங்க பாரு கண்டிப்பா உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை கொல்லதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பயன்படுத்தி விட்டுட்டு இருக்கா. இதை கேட்கும் போது ஹீரோயினுமே பயந்துட்டு, போடி நீ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்ற, அவங்களுக்கு எப்படி என்ன தெரியும், சரி எனக்கு கேக் டெலிவரி பண்ற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற ஒரு கஸ்டமருக்கு கேக் டெலிவரி பண்ண போறா. அங்க டெலிவரி பண்ண போற இடத்துல கேக்க கொடுக்க அங்க இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே ஹீரோயினை புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எதுக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான்னா, அவங்க அம்மாக்கு கேன்சர் இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா, அதனாலதான் ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கா. அந்த கஸ்டமர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிருப்பான் மேரேஜுக்கு. ஹீரோயின் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பா. இப்போ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் தன்னை காப்பாத்திக்க என்ன சொல்றானா, நான் யாருன்னு தெரியுமாடா, நான் மிஸ்டர் ஹான் மாஃபியா பாஸோட ஒய்ஃப் தெரியுமா, நீ மட்டும் என்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண விஷயம் தெரிஞ்சதுன்னா என் ஹஸ்பண்ட் உன்னை கொன்னு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சாங்கடி, நான் தான் நீ இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ நீ நல்லா மாட்டிக்கிட்ட, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே அங்க இருந்து ஓடி போலான்னு சொல்லி பாக்குறா. அப்போ அந்த கேக் ஆர்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த கஸ்டமர் வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, மிஸ்டர் ஹான் நீங்களே இங்க வந்துட்டீங்களா, இந்த பொண்ணு பாருங்களேன் உங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த பொண்ணு சரியான பொய்க்காரியா இருப்பா போல, இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட உங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை
அடிக்க போக அப்ப ஹீரோ உடனே அவனை எட்டி உதச்சிடுறான். ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் அவன்களை தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஹீரோயின் இங்க பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்துல வர வர அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஹீரோயின் சொல்றா, ஐயோ சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம உங்களை கடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களோட ஒய்ஃப்னு சொல்லி நான் ஏமாத்தினது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, சரி நீ சொன்ன போய உண்மையாக்கிடலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. அப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ட் டிசீஸ் இருக்கும். அது பாத்தீங்கன்னா கியூர் பண்றதுக்கு மெடிசனே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. இப்போ டாக்டர் சொல்றாங்க, இது பெரிய மிராக்கிள் தான், 30 வருஷமா உன்னோட ஹார்ட் டிசீஸ்ல இருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியாம இருந்துச்சு, ஆனா இப்ப பாரு உன்னோட ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருது. நீ உன்னை கிஸ் பண்ண பொண்ணு கூட பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்தா கண்டிப்பா உனக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் கியூர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ அந்த பொண்ணை யூஸ் பண்ண அந்த பொண்ணோட பாடி ரொம்பவே வீக் ஆகி அந்த பொண்ணு இறந்து போயிருவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவனுமே பரவாயில்ல, நான் வாழ்றதுக்காக யார் செத்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, நான் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியாக தான் போறேன், அவளுக்கு ஒரு சவப்பெட்டியை ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிரசன்ட்ல காட்டுறாங்க ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருப்பான் போல. ஹீரோயினுக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவ ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. என்னாச்சு, இதுக்காக அவங்க நம்மளை இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஒருவேளை நம்மளை கொலை பண்ண போறாங்களோ அவங்க ஒய்ஃப்னு சொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ பின்னாடி வந்து நின்னுட்டு, இந்த மேரேஜ் அக்ரிமெண்ட் இதுல நீ சைன் போடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, என்னங்க என்ன போய் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, நான் ஒரு டெலிவரி கேர்ள் தானே, நான் போய் உங்களுக்கு எப்படி கரெக்டா இருப்பேன், நீங்க ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல அவ சொல்றா, இங்க பாரு நான் உன்னை கிஸ் பண்ணிருக்கேன், அதனால நான் தான் உனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, ஆமாங்க நேத்து நடந்ததுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ், அதுக்காக என்ன பண்ண முடியும், ஆனா எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்லைங்க, நான் எங்க அம்மா வேற நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்கு கேன்சர் இருக்கு, இப்போ எனக்கு மேரேஜ் பண்ற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நான் செமையா கோமாயிடுறான். இங்க பாரு, ஒன்னு நீ என்ன கல்யாணம் பண்ற இல்லாட்டி உன்னை கொன்னு பதிச்சுட்டு போயிருவேன், நீ சொல்லு, நான் வெட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டுமா இல்ல உன்னோட ஃபியூனலுக்கு ரெடி பண்ணட்டுமா, எது நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. அச்சோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க ஹீரோவோட கேர்டேக்கர் ஆண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருமா ஹீரோ ரொம்ப நல்லவங்க தான், நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம அழகா இருக்கா. ஹீரோ வெச்ச கண்ணி எடுக்காம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணங்கார வரா. என்னம்மா பொண்ணு, நீ என்ன இவனதான் மேரேஜ் பண்ணிக்க போறியா, என்னோட தம்பிக்காரனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அவன் இந்த மாசமே இறந்து போயிருவா, இவன் மாதிரி ஒருத்தரை மேரேஜ் பண்ணிட்டு நீ எப்படி சந்தோஷமா வாழ போற, பேசாம நீ இங்க இருந்து ஓடி போயிரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டோன்னா அங்கிருந்து குடு குடுன்னு ஓடி போயிடுறா. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து அவன் அண்ணங்கார மண்டையிலே போட்டு உடைச்சிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினோட காலேஜ் சீனியர் போல. இவனுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதுல இருந்து ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லாமலே தான் இருந்திருப்பான். ஒரு வேலை விஷயமா இவன் அப்ராட் போயிருப்பான். இப்ப இந்த சைனாக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கான். இப்போ ஹீரோயினோட போட்டோ வச்சுதான் பேசிட்டு இருக்கான். நான் உன்னை மீட் பண்றப்போ உன்கிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன், என்ன அக்செப்ட் பண்ணிக்குவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி குடு குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. இத ஜின்னுமே பாத்துறான். ஜின் உடனே பதட்டமா ஓடிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட, என்னாச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ல, என்ன ஒருத்தங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சீனியர் அப்படின்னு சொல்ல ஜின்னுடனே சரி வா வா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோ அவனோட ஆட்களோட வந்துடுறான். ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் ஜின்னை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஜின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, அடே நீ அந்த மாஃபியா பாஸ் ஹேண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அது எதுக்குமே ஆன்சர் பண்ணாம ஹீரோயினோட கையை பிடிச்சு வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கதறிட்டு இருக்கா, ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க சுத்தமா இஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வழக்கம் போல ஹீரோவோட
கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடுறா. ஹீரோக்கு இப்படி பண்ணோட செமையா கோவம் வந்துருது. அவன் உடனே ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறா. நான் சொல்றபடி கேட்கலன்னா உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்த முன்னாடி ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஜின் பார்த்துட்டு டேய் அவளை விட்டுடா, அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே கேட்காம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின்மே வந்துட்டு சரிங்க நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங், என்னை விட்டு நீ ஓடி போகணும்னு நினைச்சேனா இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன், என்னை விட்டு நீ எங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இதெல்லாம் பார்த்து ஜின்னு கதறிட்டு இருக்கா. டே அவ என்னோட லவ்வர்டா, அவளை விட்டுடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்காம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து பெட்ல பொத்துன்னு போடுறான். இங்க பாரு உனக்கு நான் மறுபடியுமே வார்ன் பண்றேன், என்னை விட்டு நீ போகணும்னு நினைச்சேனா உனக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோவோட காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க எங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட், நான் தான் எங்க அம்மாவை பாத்துக்கிறேன், எங்க அப்பாவும் அண்ணாவும் நான் காசு கொண்டு வரதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் எப்படியாவது என்ன போக விடுங்க, நான் எங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம ஹீரோயினோட கையை தட்டி விட்டுட்டு வெளில வந்துடுறான். வெளில வந்துட்டு அவனோட பிஏ கிட்ட ஹீரோயினோட அம்மாவோட கண்டிஷனை பத்தி எல்லாம் விசாரிக்க சொல்றான். அப்போ ஹீரோவோட பிஏமே ஓகே பாஸ், நீங்க ஹார்ட் டிஸ்க்காக தானே இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நீங்க அந்த பொண்ணுகிட்டே ஓப்பனா சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரூமுக்குள்ள வந்து ஹீரோயின் கேட்டுறா. ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது, ஓ அவங்க என்கிட்ட க்ளோஸா வந்து எனக்கு கிஸ் பண்ண அவங்களோட ஹார்ட் டிசீஸ் சரியாகுதா, இதுக்காக தான் அவங்க நம்மள மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த ஹீரோயினுக்குமே எல்லா விஷயமும் புரியுது. ஹீரோ இப்போ அவனோட ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். இவன் கியூர் ஆக ஹீரோயினை கிஸ் பண்ணணும், அப்படி கிஸ் பண்ணா இவன் கியூர் ஆயிடுவான், ஆனா ஹீரோயின் வீக் கை செத்து போயிடுவா அப்படிங்கறத ரிப்போர்ட்ல இருக்கும். இதெல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வரா. இங்க பாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு, உங்களுக்கு கியூரே பண்ண முடியாத ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அது கியூர் பண்றதுக்கு தானே என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு உங்க ஹார்ட் டிசீஸ் கியூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க டிசீஸ் கியூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிடணும், நான் உங்க ஹார்ட் டிசீஸ் கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஹார்ட்டை டச் பண்ண போறா. ஹீரோட நீ கோமாயி கை தட்டி விட்டுறான். இங்க பாரு என்ன தொடர வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றா சீக்கிரம் வாங்க உங்க ஹார்ட் டிசீஸை நான் கியூர் பண்றேன், எங்க அம்மா எனக்காக ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் சட்டு புட்டுன்னு உங்க ஹார்ட் டிசீஸை கியூர் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பாவித்தனமா பேசிட்டு இருக்கா. அவன் உடனே சட்னி ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறான். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பிளான் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு. ஹீரோயின் அதை எடுத்து படிக்கலாம்னு சொல்லி போறதுக்குள்ள ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறா. யார் ரூமுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி கத்தா ஹீரோயினுமே பயந்து போயிடுறா. அப்ப சடனா ஹீரோக்கு மறுபடியுமே ஹார்ட் பெயின் வர ஹீரோவை ஹீரோயினை பிடிச்சு இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை கிஸ் பண்ண உடனே ஹீரோவோட ஹார்ட் இப்ப நல்லாவே சரியாயிருது, அவன் நார்மல் ஆயிட்டான். ஆனா ஹீரோயின் தான் வீக் ஆகி மயங்கிடுறா. தென் ஹீரோயினை டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இப்ப நார்மல் ஆயிட்டே வரீங்க, உங்களை கியூர் பண்ண இந்த பொண்ணோட இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கு, இப்படியே போனா இந்த பொண்ணு சீக்கிரமா செத்து போயிருவா, இந்த பொண்ணுக்கு இது ரொம்ப ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோமே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு அன்கான்சியஸ்ல இருக்கும் போது ஹீரோவோட கையை பிடிச்சு சொல்லிட்டு இருக்கா, மிஸ்டர் ஹான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க சீக்கிரமா கியூர் ஆயிடுவீங்க, உங்களை நான் சீக்கிரமா சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது சின்ன வயசுல ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவங்க அம்மா சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. ஹீரோ உடனே கையை தட்டி விட்டுறான். அப்போ டாக்டர் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த பொண்ணோட ரிப்போர்ட்டை நான் ஒழிச்சு வச்சிடுறேன், சீக்கிரமா நீங்க கியூர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்தோடனே டாக்டர் ஹீரோயின் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, அதனாலதான் நீங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க, மத்தபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே டாக்டர் கிட்ட சரி டாக்டர் என்ன சீக்கிரமா சரி பண்ணிருங்க, அப்பதானே நான் மிஸ்டர் ஹானை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு டாக்டருக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவன் மனசுக்குள்ளே ஹீரோயினுக்கு சாரி சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் ஹீரோ எல்லாம் போனதுக்கு அப்புறம் கேர்டேக்கர் ஆண்டி வந்துட்டு ஹீரோயினுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட கொடுக்க வராங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது, உங்க அம்மா சீரியஸா இருக்காங்க, நீங்க பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவனுடைய அம்மாவோட போட்டோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசுல ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹீரோவோட அம்மாவை ஏத்திருக்க
இருக்க மாட்டாங்க. நீ என்னோட மிஸ்ட்ரஸ் தான், நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணன்கார ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனோட அம்மாவை தான் நான் லவ் பண்றேன், அவன் மட்டும் தான் என்னோட பையன், இந்த ஹார்ன் என்னோட பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவை போட்டு அடி அடி நடிச்சிருப்பாங்க. ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க, அவன் நம்ம பையன் தான், என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோட அப்பா வந்துட்டு ஹீரோனோட அம்மாவை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அதுல மண்டையில அடிபட்டுருது. ஹீரோட அம்மா வந்துட்டு சாகும் போது ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, உன்னோட ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பா சீக்கிரம் கியூர் ஆயிடும், அம்மா உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குட்டி பையனா இருக்க ஹீரோ அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா நான் சீக்கிரம் கியூர் ஆக போறேமா, அதுக்கான மெடிசன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கா, பாஸ் ஹீரோயினை வீட்டுல காணோம், அவங்க அம்மா அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், அங்க அவங்களுக்கு ஏதோ ட்ரபிள் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. அங்க ஹீரோயினோட அப்பாவும் அண்ணாவும் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே வேஸ்ட், இப்போ 5 லட்ச ரூபாய் பணம் கட்ட சொல்றாங்க, இதுக்கப்புறம் எல்லாம் அம்மாவை பார்க்க முடியாது, பேசாம இவளை இங்கே கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுத்து விட்டுறாங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு இல்ல நான் அம்மாவை காப்பாத்தி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணாவும் அப்பாவும் சேர்ந்து அம்மா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட பிஏ வந்துடுறான். இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே, யாரா நீ, எப்படி இந்த ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க ஹீரோயினோட அம்மாவை நாங்க ஸ்பெஷல் பேஷண்டா மாத்தி இருக்கோம், அவங்க ட்ரீட்மெண்ட்கான பணத்தை எல்லாத்தையுமே கட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோயினோட அண்ணாவையும் அப்பாவையும் கழுத்தை பிடிச்சு வெள்ளத்துல சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ தான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, யாருமா நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றா, அம்மா ஹான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னா அவங்க அம்மாவுமே, சரிம்மா நான் உங்களுக்கு தேங்க் பண்ணேன்னு சொல்லிடு, அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவங்களுக்கு கேட்குற ஹெல்ப்பை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவங்க டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க, உனக்கு சீக்கிரமா ஹார்ட் டிசீஸ் கியூர் ஆகணும்னா நீ சீக்கிரமா ஹீரோயின் கூட இன்டிமேட் ஆகணும், அப்படி நீ இருந்தேனா உன்னோட ஹார்ட் டிசீஸ் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும், நீ அதுக்கப்புறம் சாக மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உன் கூட இன்டிமேட்டா இருந்து 2 நாள்ல ஹீரோயின் செத்து போயிடுவா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். ஹீரோவோட வீட்டில் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சாப்பிட்றதுக்காக சிக்கன் சூப் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணான் இல்லையா, அதுக்காக ஸ்பெஷலாக இவ குக் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, பாஸுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ உள்ள வந்துடுறான். ஹீரோயின் கையில கோழி வச்சிருப்பாங்க, அது பறந்து போய் ஹீரோ மேலேயே விழுந்துருது. அப்பயுமே ஹீரோ எதுவும் சொல்லல, இவளுமே போய் அந்த கோழியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. விழுந்ததுல ஆக்சிடென்டலா ஹீரோவோட கழுத்துல கிஸ் பண்ணிடுறா. ஆனா இதெல்லாம் நடந்து கூட ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்கான். இதை பார்த்து ஹீரோவோட பிஏ செமையா ஷாக் ஆயிடுறான். என்னடா பாஸுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண செமையா கத்துவாங்களே, இப்போ எதுவும் சொல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே பதறி போய், ஐயோ சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்காக தான் நான் ஸ்பெஷலா சிக்கன் சூப் பண்ணலான்னு பார்த்தேன், எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் நீங்க பே பண்ணிருக்கீங்கல்ல அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றேன், இங்க பாரு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ற, அதனால நானுமே உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், இதெல்லாம் நீ எனக்கு பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோவோட பிஏ வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸா பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது, பாஸுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, இப்போ அவங்க நல்லா கத்திருக்கணுமே, எதுவுமே சொல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து சடனா வெளியில ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயின் அதை பார்த்தோன்னு செமையா குஷி ஆயிடுறா. ஹீரோ கிட்ட வாங்க வாங்க நம்ம போய் ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா கோவமா அங்கிருந்து உள்ள போயிடுறான். உடனே அங்க இருக்கிற மேடெல்லாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதே புரியல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின் ஸ்னோல விளையாண்டுட்டு அழகா ஒரு ஹார்ட் ஷேப்ல ஸ்னோவை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அந்த கேர்டேக்கர் ஆண்டி உடனே, என்னமா ஸ்னோவெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா, ஹீரோக்கு ஸ்னோனாலே சுத்தமா பிடிக்காது, ஸ்னோஃபால் டைம்ல தான் வந்துட்டு ஹீரோட அம்மா இறந்து போயிருந்தாங்க, அதனால ஹீரோக்கு இந்த ஸ்னோஃபால்னா சுத்தமா பிடிக்காது, நீ வேற ஸ்னோல ஹாட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பயந்து போய் அதை குப்பத்தொட்டில
போடலான்னு சொல்லிட்டு பாக்குறா. அதுக்குள்ள ஹீரோ வந்த உடனே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவ வேகமா நடக்கும்போது அந்த ஹாட் ஸ்னோ வந்து ஹீரோட கையிலே விழுந்துருச்சு. இதை பார்த்து அவன் செமையா கடுப்பாயிடுறான். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதானே வேணுட்டு இதை கொண்டு வந்து என் கையில போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இதை பத்தி எந்த விஷயமே தெரியாது, இப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஸ்னோஃபால்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. நீங்க உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஞாபகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட லாஸ்டா எடுத்த போட்டோ தான் பாத்துட்டு இருக்கான். ஹீரோ இது வரைக்கும் ஸ்னோஃபால ரசிச்சதே கிடையாது. இப்ப என்னன்னா சடனா டோர் எல்லாம் ஓபன் பண்ணி ஸ்னோஃபால கையால தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குள்ள இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வர ஆரம்பிக்குது ஹீரோயினால. ஹீரோயின் ஹீரோ குடிக்கிறதுக்காக சிக்கன் சூப் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அந்த சூப்பை குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான். ஹீரோக்குமே அந்த சூப் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அவன் உடனே ஹீரோயின் கிட்ட சில கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உனக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எனக்கு இந்த கிரீன் கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இதை பாக்குற ஹீரோமே ஏன் உனக்கு எதுக்கு கிரீன் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க கிரீன் கலர் பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷங்களோட ஹெல்த்தை குறிக்கும், அதுக்கப்புறம் பாசிட்டிவா நியூ லைஃப்க்கு அர்த்தமானது. நான் உங்களோட டிசீஸை கியூர் பண்ண வந்திருக்கேன் இல்லையா, அதனாலதான் நான் உங்களுக்கு கிரீன் கலர் கார்டு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆக்சுவலி ஹீரோ எதுக்காக கலர் செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பானா, ஹீரோயினுக்காக சவப்பெட்டி ரெடி பண்றான். அந்த கலருக்காக தான் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டிருக்கான். ஹீரோமே டாக்டர் கிட்ட அவளுக்கு கிரீன் கலர் தான் பிடிக்குமாமா, கிரீன் கலர்லயே சவப்பெட்டியை ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹீரோயின் ஹீரோவோட டேபிள்ல இருக்க ட்ரீட்மெண்ட் பிளானை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறா. அந்த சமயம் கேர்டேக்கர் ஆண்டி வந்து ஏதோ பேச வராங்க. இவ உடனே அந்த பிளானை க்ளோஸ் பண்ணி வச்சிடறா. அப்போ அந்த டேபிள்ல தான் வந்துட்டு ஹீரோவும் அவங்க அம்மாவும் இருக்கிற போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஒரு பிளட் டிராப்மே இருக்கும் ஹீரோவோட அம்மா போட்டோ மேல. அதனால அந்த போட்டோ வந்து கிளியரா எல்லாம் இருக்காது. கேர்டேக்கர் ஆண்டி தான் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஒரு போட்டோ தான் இருக்கு, ஹீரோ கஷ்டப்படுறப்போ இந்த போட்டோ தான் எடுத்து பார்த்துட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு டாக்டர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு போதுமான டைம் இல்ல, நீ சீக்கிரமா ஹீரோயின் கூட இன்டிமேட் ஆகணும், இல்லாட்டி உன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோமே டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிஏ கிட்ட சீக்கிரமா ஹீரோயினோட ஃபியூனருக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஹீரோயின் கூட இந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அவனையே அறியாம அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல லவ்ல விழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஹீரோ தான் இன்னும் அதை ரியலைஸ் பண்ணாமலே வந்துட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மாவோட ஃபேஸ் அதுல கிளியரா இருந்திருக்காது இல்லையா, அதனால அவ டிரா பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஹீரோ வந்துட்டு போட்டோ வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, உங்க அம்மாவோட போட்டோல மட்டும் பிளட் டிராப் இருக்குல்ல, அது கிளியரா தெரியாதுல்ல, அதனாலதான் உங்களுக்கு நான் போட்டோ வரைஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சூப்பரா டிரா பண்ணுவேன், உங்க டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ணிட்டு உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போறதுக்குள்ள நான் இந்த பெயிண்டிங்க சூப்பரா பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாவம் ஹீரோயினுக்கு தெரியாது ஹீரோவை காப்பாத்தினா ஹீரோயின் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அது குழந்தைத்தனமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. இந்த கல்லெஞ்சக்காரனும் சரி சரி நீ எல்லாம் இது ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை வாங்கி வச்சுக்கிறான். அப்ப மறுபடியுமே ஹீரோக்கு ஹார்ட் பெயின் வர அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ கிஸ் பண்ணும்போதும் கூட ஹீரோயினை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் இந்த பொண்ணு எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா, இந்த பொண்ணோட ஹார்ட் ரொம்பவே பியூரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட அப்படியே இன்டிமேட் ஆகலாம்னு சொல்லி பாக்குறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு சடனா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால ஹீரோ வந்துட்டு எதுவும் பண்ணாம ஹீரோயினை ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆகுது நமக்கு, இவங்க நம்ம கிட்ட க்ளோஸா வரப்பெல்லாம் நான் ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்றேனே அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோக்குமே வந்துட்டு ஹார்ட் பெயின் இன்னும் சரியாகல. அவன் ரூம்ல வந்துட்டு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டா பாத்துட்டு இருக்கான். இவன் ஹீரோயின் கூட இன்டிமேட்டா அந்த ஹீரோயின் செத்து போயிடுவான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி தான் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் வந்துட்டு ஹீரோ பார்க்கதான் அப்ராட்ல இருந்து இங்க சைனாக்கு வந்துட்டு இருக்கா. இவ பேரு லில்லி. இவ வந்தோடனே பிஏ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, ஹீரோக்கு என்ன மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. பிஏ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இங்க பாருங்க, ட்ரீட்மெண்ட்காக தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிருக்காங்க, மத்தபடி அவங்களுக்கு அவங்க மேல லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோவோட அண்ணக்கார ஒளிஞ்சிருந்து கேட்டுடுறான். ஓ, ட்ரீட்மெண்ட்காக தான் நீ அந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, நீ கியூர் ஆக கூடாது, நீ சீக்கிரம் நெஞ்சு வலி வந்து சாகணும், உன்னை ஹீரோயின் கிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. அவன் நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவை பார்க்க வந்த லில்லியுமே, ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பெயினா இருக்குல்ல, நான் வேணா ஹீரோயினை
கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றான். லில்லி சொல்றா, போதும் நீங்க ரொம்ப நடிக்காதீங்க, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், உங்களோட மெடிசனே அவதானே, அவ உங்களை கிஸ் பண்ணா நீங்க கியூர் ஆயிருவீங்க, நான் அவளை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அங்க ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்த உடனே லில்லி சொல்றா, இங்க பாரு, நான் உங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட், ஹீரோக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சு, போய் அவங்கள கியூர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுமே போய் கிஸ் பண்ண வரா. அப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு அங்கங்க ப்ளீட் ஆச்சுல, அது ஞாபகம் வருது. இப்போ கிஸ் பண்ண ஹீரோயினோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண மறுக்கிறான். இதை பாக்குற லில்லிக்கு செமையா கடுப்பாகுது. என்ன பண்ணிட்டு இருக்கா, அவனை கிஸ் பண்ணாதான் நீ உயிரோட இருப்ப, அவளை கிஸ் பண்ண விடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிடுறான். அங்க இருக்க கிளாஸ் தூக்கி போட்டு உடைக்கிறான். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். லில்லி உடனே கோவமா வெளில வந்து புலம்பிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச ஹீரோ கண்டிப்பா அவன் லவ்ல விழுந்திருப்பா, அவ சாக கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் இவன் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இல்லையா, அந்த டாக்டர் வந்துட்டு ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. நான் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன், இந்த மெடிசன் சாப்பிட்டா ஹீரோயின் அவ்வளவு சீக்கிரம் வீக் ஆக மாட்டா, ஆனா இந்த மெடிசனுக்குன்னு சில சைடு எஃபெக்ட் இருக்கு, இதனால ஹீரோயின் உயிருக்கும் கூட ஆபத்தாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கறான். இதை லில்லியுமே வாங்கி வச்சுட்டு, சரி இந்த மெடிசனை நான் ஹீரோயின் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது டாக்டருமே சரி இதோட சைடு எஃபெக்ட் பத்தி ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இந்த மெடிசனை கொடு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புறாங்க. லில்லி நேரா வந்துட்டு அந்த மெடிசனை ஹீரோயின் கிட்ட கொடுக்கறா. இது டாக்டர் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, இந்த மெடிசன் போட்டா நீ வீக்கா இருக்கல்ல, இதுக்கப்புறம் நீ வீக் ஆக மாட்டேன்னு டாக்டர் சொன்னாங்க, இந்த மெடிசனை நீ ரெகுலரா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லில்லி வந்துட்டு சைடு எஃபெக்ட் பத்தி ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லல. ஹீரோயினே அதை உண்மை நம்பிட்டு அந்த மெடிசனை சாப்பிட போறா. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன மெடிசன் நீ சாப்பிட போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லில்லி சொல்றா, டாக்டர் தான் வந்துட்டு இந்த மெடிசனை கொடுத்துட்டு போனாங்க, இது ரெகுலரா எடுக்க எடுக்க ஹீரோயின் ஸ்ட்ராங் ஆயிருவாங்க, அவங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இருக்காதாமா, இந்த மெடிசன்ல எந்த சைடு எஃபெக்டும் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட நான் சீக்கிரமா கியூர் ஆனதானே உங்களை நான் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த மெடிசனை சாப்பிடுறா. ஹீரோ வெளில வரப்பா ஹீரோயின் கிட்ட சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஜின் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வந்திருக்கு, நம்ம மீட் பண்ணலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் சொல்ற அட்ரஸ்க்குமான்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்ரஸ் அனுப்புறான். ஹீரோயின்மே ஓகே வரேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிடுறா. ஹீரோ உள்ள வந்துட்டு ஹீரோயின் பேசியிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா எப்பயுமே வரப்பாதான் சுத்திட்டு இருப்பான், அவன் சின்ன ஸ்மைலிங் கூட இது வரைக்கும் பண்ணதில்ல. இப்போ ஹீரோயினை நினைச்சு பார்க்கும் போதுதான் அவனுக்கு சிரிப்புன்னு ஒண்ணு தெரிய வருது. ஹீரோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கும்போது அவனோட பி கிட்ட இருந்து தான் கால் வருது, பாஸ் இந்த மாதிரி மேடம் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்களை விட்டு ஓடி போக போறாங்க போல ஜின் கூட அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஜின்னை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஜின் சொல்றா, இங்க பாரு 4 வருஷமா நான் உன்னை ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் சடனா அப்ராட் போயிட்டேன், அப்ராட்ல இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள நீ இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ற, நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல ஜின்னுமே சரி நீ என்ன ஃப்ரெண்டா பாத்துக்கோ, இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கேன், உனக்காக நான் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருக்கேன், நீ அப்ராடு போயிரு, உங்க அம்மாக்கான மெடிக்கல் செலவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து பாத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஜின்னும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோ இதை பார்த்து ரொம்பவே சோகமாயிடுறான். ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். நீ இப்போ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இல்ல நான் எங்க அம்மா அப்பாக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். ஹீரோனே சரி நீ உங்க அம்மா பார்த்துட்டு என்னோட கிளப்புக்கு வந்துரு, நான் உன்னை அங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ எங்க கிளப்புக்கு வந்துட்டு ஹீரோயின் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் ஆயுமே ஹீரோயின் வரல. ஹீரோயின் ஒரு வேளை ஓடி போயிட்டாலும் நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பிஏ கிட்ட இருந்து கால் வருது, மேடம் இந்த மாதிரி ஃபிளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்கிற அந்த கிளப் ஹவுஸ்குள்ள எவனோ ஒருத்த வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போயிடுறான். அந்த ஸ்ப்ரேயை ஹீரோ சுவாசிச்சோன்னு அவனுக்கு சடனா வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. உள்ள ஹீரோவோட அண்ணங்கார வந்துட்டு இருக்கான். அவன் தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயை அடிக்க சொல்லிருப்பான் போல. ஹீரோ நெஞ்சு வலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சடனா ஹீரோயின் அங்க ஓடி வந்து ஹீரோவை கிஸ் பண்ணா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிடுறான். ஹீரோயினை பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிட்டு நீ அப்ராட் போலியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அது எப்படிங்க போவேன், நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, உங்களை கியூர் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு உங்களோட மெடிசன் நான் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் உங்களை காப்பாத்த நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டான ஹீரோமே ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான்.
அப்போ பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாஸ் உங்களுக்கு இப்போ ஹார்ட் பெயின் வந்ததுக்கு காரணமே உங்க அண்ணா தான். ஹீரோவோட அண்ணக்காரனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அப்புறம் இருந்து தாத்தா உங்களை பார்க்க சீக்கிரம் சைனாக்கு வராங்களாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே பிஏ செமையா ஷாக் ஆயிடுறான். நீங்க அப்ராட் போலியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே இல்லையே நான் போலேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல கோவமா தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பாளே எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு போய் சொன்னால அதனாலதான் ஹீரோ கோவமா இருக்கான். ஹீரோயின்மே என்னாச்சு எவ்வளவு கோவமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஜின் கிட்ட இருந்து கால் வருது. ஜின் சொல்ற நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, சாரி சீனியர் என்ன மன்னிச்சிருங்க, என்னால வர முடியாது. நான் மிஸ்டர் ஹானுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் அவங்க சரியாகிற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஹீரோயின் அவளை விட்டு போகாதது. அப்பன்னு பார்த்து சடன் பிரேக் போட ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்ப பிஏ வந்துட்டு பாஸ் கார்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்போ கார் எங்கேயுமே நகராது, இப்போ என்ன பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஹீரோ உடனே சரி இங்க இருக்கிற ஹோட்டல்ல நாங்க ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். அங்க ஹோட்டல்ல இருக்க ரிசப்ஷனிஸ்டுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு 2 ரூமுக்கு கீ கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவுமே மனசுக்குள்ள நாங்க 2 பேரும் இப்போ ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவன் உடனே அவன் பிக்கு தான் கால் பண்றான். கொஞ்ச நேரத்திலே அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, இல்லங்க ஒரு ரூம் தான் அவைலபிளா இருக்கு, நீங்க 2 ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோவோட வேலை தான். ஹீரோமே சைடா சிரிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோமே சரி சரி நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இப்போ 2 பேருமே ரூம்குள்ள வந்தோன்னே ஹீரோ நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போயிடுறான். ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து தாத்தா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். தாத்தா என்னோட ஹார்ட் டிசீஸ் சீக்கிரமா கியூர் ஆக போகுது, அதுக்கான மெடிசனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷவர்ல குளிச்சுட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் கூட இப்ப இன்டிமேட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான் போல. ஹீரோ இப்ப என்ன நினைச்சிருப்பான்னா டாக்டர் ஒரு மெடிசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மெடிசன் சாப்பிட்டா ஹீரோயினுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு அவன் ஹீரோயின் கூட இன்டிமேட் ஆகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். ஹீரோ குளிச்சுட்டு வெளில வந்தோடனே எப்படியாவது ஹீரோயினை செடியூஸ் பண்ணி இன்னைக்கு இன்டிமேட் ஆகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளில வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவன் கீழே படுக்கிறதுக்கு பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமாங்க நீங்க மேல படுங்க நான் கீழே படுக்கிறேன், நம்ம 2 பேரும் நான் ஒரே பெட்ல தூங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே படுத்துறான். ஹீரோ உடனே எப்படியாவது ஹீரோயினை அவன் பக்கத்துல படுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்றா, ஏங்க பாரு இந்த ஹோட்டல் ரூம்ல பேயெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுமே பயந்து போய் என்னங்க நிஜமாலுமே பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எழுந்துக்கிறான். பார்த்தா ஹீரோவோட ட்ரெஸ் கொஞ்சம் விலகி இருக்கிறத பார்த்தோன்னே ஐயோ உன்னை விட பேயே எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் கீழே படுத்துக்கிறேன், எனக்கு எந்த பயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுத்துறா கீழே. ஹீரோமே நம்ம பிளான் பண்ணது எல்லாமே சொதப்பிருச்சு, இப்போ இவளை எப்படி நம்ம பக்கத்துல வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமா யோசிக்கிறான். ஹீரோ உடனே அவனுக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி ஆக்டிங்க போடுறான். ஹீரோயின்மே பதறி போய் அச்சோ நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு ரியலாவே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோ ஆக்ட் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே ஹீரோவை ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ சொல்றா, ஏன் நம்ம 2 இன்டிமேட் ஆகக்கூடாதா, நம்ம 2 லீகல் கப்பல் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்லங்க நம்ம மேரேஜ் வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இது எதுவுமே கேட்காம ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பிஏ கிட்ட இருந்து தான் ஹீரோக்கு கால் வருது, பாஸ் மேடமோட மெடிசன் இங்க இருக்கு, அவங்க மெடிசன் எடுத்துக்கலனா வீக் ஆயிருவாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்குமே புரிஞ்சது, சரி நம்ம இந்த டைம்ல இன்டிமேட் ஆக வேண்டாம், அவர் ரொம்ப வீக் ஆயிருவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் இல்ல டாக்டர் வந்துட்டு ஹீரோ பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட் பத்தி சொல்லலான்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ள கேர்டேக்கர் ஆண்டி வந்து ஹீரோவை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அதனால அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல முடியாம போயிடுது. அந்த மெடிசனை ஹீரோயின் நிறைய சாப்பிட சாப்பிட ஹீரோயின் சீக்கிரமாவே இறந்து போயிருவாங்க போல. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட போட்டோவும் அவங்க அம்மாவோட போட்டோவும் சூப்பரா வரைஞ்சு முடிச்சிடுறா. அதை ஹீரோ கிட்ட கொடுத்தோன்னா ஹீரோமே அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோ சந்தோஷப்படுறத பார்த்துட்டு ஹீரோயின்மே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றா, இந்த போட்டோல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே என்ன மிஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா,
சொல்றா, ஆமா மிஸ் ஆகுது, உன்னோட போட்டோவையும் நீ இதுல வரையலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சொல்றா, என்னங்க நீங்க என்ன போய் வரைய சொல்றீங்க, நம்ம 2 பேரும் கான்டாக்ட் கப்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், நான் உன்னை என்னோட ரியல் வைஃபா தான் பாக்குறேன், இன்னைக்கு நம்ம 2 பேரும் நைட் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுறான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு. அவளுக்குமே ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் போல. ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோக்காக அவளுடைய பெட்ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு லிலி வந்துட்டு ஹீரோயின் குடிக்கிறதுக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கா. அந்த ஜூஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு டேப்லெட்டுமே போட்டு கொண்டு வந்திருக்கா. ஹீரோயினுக்கு அந்த டேப்லெட் குடிச்சோன்னா ரொம்பவே ஹாட்டா ஃபீல் ஆகுது. அவளுடனே என்ன இப்படி ஹாட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது ஆக்சிடென்டலா அங்க ஹீரோ வச்சிருக்க ரிப்போர்ட்டுமே பாத்தறா. அந்த ரிப்போர்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்குமே தெரியுது அவ ஹீரோ கூட இன்டிமேட்டா இருந்தா ஹீரோக்கு அந்த டிசீஸ் கியூர் ஆயிடும், ஆனா ஹீரோயின் இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு இப்பதான் தெரிய வருது. அப்பன்னு பார்த்து டாக்டர் கிட்ட இருந்து கால் வர ஹீரோயின் காலை அட்டென்ட் பண்ணிடுறா. டாக்டர் இப்போ அந்த டேப்லெட்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த டேப்லெட்டை ரெகுலரா எடுக்கும் போது அவளோட பாடி இன்னுமே வீக் ஆகி அவ சீக்கிரமா செத்து போயிருவா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு அந்த கிரீன் கலர் செலக்ட் பண்ணது சவப்பெட்டிக்கான கலர் தான் அப்படிங்கிற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறா. இதெல்லாம் கேட்டோன்னு ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பானா, ஹீரோ அவளை லவ் பண்றா, அதனாலதான் வந்துட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி கேட்டுப்பான்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆசையா இருந்திருப்பா. இப்பதான் வந்துட்டு இவளுக்கு ஹீரோ அவளை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் ரொம்பவே உடைஞ்சு போயிடுறா. அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவ அழுதுட்டு இருக்க சவுண்டு அங்க டாக்டருக்கு கேட்டுருது. அவங்க உடனே ஹலோ யார் பேசுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறா. டாக்டருக்கு புரிஞ்சிருது ஹீரோயினுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோ உள்ள வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர ஹீரோயின் ரொம்பவே தயக்கம் காட்டுறா. ஹீரோ சொல்ற, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை கேர் பண்ணி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினால எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா அந்த லில்லி மெடிசன் கொடுத்திருப்பா இல்லையா, அந்த ட்ரக்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ கிட்ட எல்லா உண்மையை சொல்லலான்னு சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோ வந்துட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறான். ஹீரோ ஹீரோயின் கூட இன்டிமேட்டா இருந்துடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் உடனே ஹீரோயினை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து டாக்டர் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், ஏண்டா அந்த மெடிசன் எடுத்தா ஹீரோயினுக்கு எதுவுமே ப்ராப்ளம் ஆகாதுன்னு தானே சொன்னேன், இப்போ அவ எப்படி இவ்வளவு வீக் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டாக்டர் சொல்றாங்க, இல்லடா அந்த மெடிசன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ சப்புன்னு அரைஞ்சிடறாங்க டாக்டரை. அப்ப டாக்டர் எல்லாத்தையுமே சொல்ல வராங்க, இங்க பாரு என் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்றது, நான் இந்த விஷயத்த எல்லாமே உங்ககிட்ட சொல்லதான் நான் கால் பண்ணேன், ஆனா நீ தான் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நம்ம தான் காலை கட் பண்ணிட்டோம்ல, தன்னாலதான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே குற்ற உணர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து டாக்டர் வந்து சொல்றாங்க, உங்க வைஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு, நானே உன்னை கொன்னுட்டேன், நீ என் கூட இருக்கிறப்பமே எனக்கு உன்ன லவ் புரிஞ்சுது, நீ சாக கூடாதுன்னு தான் நினைச்சேன், இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட இன்டிமேட்டா ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த ஹீரோட பையன் வந்துட்டு ஹீரோயினோட அஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். இதை கேட்டோட ஹீரோ செமையா கடுப்பாயிரான், யார் கேட்டடா என்னோட வைஃபை எரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே பையன் சொல்றான், எனக்கே தெரியல பாஸ், நான் போனப்போ அஸ்தி மட்டும் தான் வச்சிருந்தாங்க, அந்த டாக்டருமே எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றான், ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் எங்க இருந்தாலும் உடனே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அஸ்தியை வச்சுதான் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே லில்லி ஓரமா வந்து பார்த்துட்டு இருக்கா. ஐயோ ஹீரோக்கு மட்டும் நம்ம அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட் பத்தி சொல்லன்னு தெரிஞ்சா நம்மள கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஹீரோவை சமாதானப்படுத்த வரா. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா லில்லி வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸா வரத பிடிக்காம இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய வெளில பிடிச்சு தள்ளி விட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்க போல. ஜின்னா வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிருப்பான். ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்தோடனே ஜின்ன பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு போல. ஜின் உடனே அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதுல உனக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு, நான் தான் உன்னோட லவர், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதாலாம் கூட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின்மே உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிடுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஜின்னோட அம்மா ரொம்பவே கோவமா இருந்து பார்த்துட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் கிட்ட தான் ஜின் இருந்து பேசிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் சொன்ன மாதிரி எப்படியோ பிளான் பண்ணி ஹீரோயினை என்கிட்டே கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு
சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு ஹீரோயினோட நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கா. ஸ்னோ எல்லாம் பெய்யும் போது கூட ஹீரோயின் ஞாபகம் தான் அவனுக்கு வருது. ஹீரோவோட தாத்தா வந்துட்டு ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. தாத்தா வந்து ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் தான் உன்னோட செத்து போன ஒய்ஃப் நினைச்சிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க போற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்க வேண்டாமா? நான் உனக்கு பொண்ணு பார்க்க போறேன், நான் சொல்ற பொண்ணு தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ கடுப்பாயிரான். தாத்தா உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னால யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. இங்க ஸ்னோ பெய்யுது இல்லையா, அவளுமே ஸ்னோ ஹாட் எடுத்து வச்சுதான் பாத்துட்டு இருக்கா. என்ன இந்த ஹாட் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க அந்த ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஜின் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்துட்டு ஜின்னோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க. இங்க பாரு, நீ ஒண்ணு ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ இந்த வீட்டை விட்டு போயிரு, பணத்துக்காக எல்லாம் நீ என் பையனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே எனக்கு பணம் எல்லாம் எதுவும் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோவோட தாத்தா பாத்தீங்கன்னா இந்த குப்பை பொறுக்கிறவங்க மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவோட பிஏமே ஏன் தாத்தா இந்த குளத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தா சொல்றாங்க, என்னோட பேரனுக்கு பொண்ணு பார்க்கதா இங்க இத்தனை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, யாரு என் பேரனுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு நான் இப்ப சூஸ் பண்ண போறேன். என்னோட ஐடென்டிட்டியை நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்ன எல்லாருமே குப்பை பொறுக்கிறவங்க தான் நினைப்பாங்க. என்கிட்ட யாரு கைண்டா நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஹீரோக்கு கரெக்டான பொண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவுமே அங்க எல்லாரும் முன்னாடி போறாங்க. எல்லாருமே தாத்தாவும் ஒரு மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் மட்டும் தான் வந்துட்டு தாத்தாக்கு ஹெல்ப் பண்றா. இதை பார்த்தோன்னே தாத்தாக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிருது. தாத்தா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ என் பேரனா மேரேஜ் பண்ணிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. அப்படி கட் பண்ணா ஹீரோ வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு உனக்கான பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோமே இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன தாத்தா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பா நீங்க சொல்ற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். தாத்தாவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க, இருப்பா நான் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன், அந்த பொண்ணை பார்த்தா உனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட சில பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினை கூப்பிட வந்த தாத்தா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோயினுமே தாத்தா இந்த குளத்துல இருக்கத பார்த்தோன்னே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்போ தாத்தா சொல்றாங்க, நான் லீ ஃபேமிலியோட ஹெட்மா, என்னோட பேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அன்னைக்கு நான் அந்த குளத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஹீரோயினுமே லீ குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. லீஹான்னு சொல்லிட்டு ஹீரோ பேரை கேட்கும் போது அவளுக்கு இந்த பேரை எங்கேயும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, தாத்தா நீங்க பெரிய பணக்காரங்களா இருக்கீங்க, உங்களோட பேரனுக்கு நீங்க எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது நல்ல பணக்கார பொண்ணா மேரேஜ் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தா சொல்றாங்க, என்னோட பேரன் கொஞ்சம் மரடமா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் என் பேரனோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா, என் பேரன் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்தி ஹீரோவோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் இப்ப தாத்தா கூட ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வீட்டுக்குள்ள வரும்போதே இந்த இடமெல்லாம் ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு, இங்க ஆல்ரெடி நம்ம வந்த மாதிரி எதுக்கு நமக்கு தோணுது, இந்த வீடு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்க இருக்கிற ஒரு ஒரு பொருளுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பரிச்சயமான பொருளா தான் தெரியுது. ஹீரோயின் அங்க ஏதோ டிரா பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வர சவுண்ட் கேட்டோன்னா ஹீரோயின் அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோ ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜின் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினை தான் தேடுறா. ஜின்னோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு எதுக்குடா உனக்கு, நான் அந்த பொண்ணை உண்மையை சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டேன், நீ என்னோட பிசினஸ் பார்ட்னரோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஜின்னு செமைய கடுப்பாயிடுறான், என்னம்மா இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க, நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட பீக்கு கால் பண்ணி ஹீரோயின் எங்கங்கிற விஷயத்த விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஹீரோவோட வீட்டுல ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருப்பா இல்லையா, ஹீரோ அதை பாத்துற யார் இந்த ஸ்கிரீன்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினுமே பயந்து ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கறனால இவங்க தான் ஹீரோயினுங்கிற விஷயம் வந்து ஹீரோக்கு தெரியல. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி நல்லா திட்ட ஆரம்பிக்கிறான், இந்த ரூம்குள்ள நீ எப்படி வரலாம், யார கேட்டு நீ இந்த ரூம்குள்ள வந்த, இங்க இருக்கிற திங்ஸ் தொடர்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க தாத்தா வந்துடுறாங்க. என்னடா அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு கோமா பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறா, அவகிட்ட
கிட்ட இந்த மாதிரி ரூடாலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு தாத்தா வந்துட்டு ஒரு சர்டிபிகேட்டை தூக்கி போடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆன மாதிரி இருக்கு. இத பாக்குற ஹீரோ சமய கடுப்பாயிரான். தாத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல தாத்தா உடனே அவங்க ரெண்டு பேத்தையுமே ஸ்டாப் பண்றாங்க. இல்ல உங்க ரெண்டுத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம ஹீரோவோட வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறா. ஜின்னுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வீட்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா அங்க வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போலான்னு சொல்லி பாக்குறான். ஜின்ன பார்த்தோன்னே ஹீரோ உடனே இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜின் உடனே கோவப்படுறா. ஆமா இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், இதுக்கு முன்னாடி ஹீரோயினை மேரேஜ் பண்ணிட்டு அவளை கொன்ன, இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு இவளையும் மேரேஜ் பண்ணிட்டு கொல்லான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்ல, இவங்க ரெண்டு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு கோவம் வந்து ஜின்ன அடிக்கலான்னு சொல்லி போறப்போ ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன உன் லவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட குரலை உயர்த்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க தாத்தாக்காக மட்டும் தானே இந்த வீட்டுக்கு வந்தேன், நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஜின் கூட கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அவன் கிட்ட இருக்க கார்டை பாக்குறான். அதுல கிரீன் கலர் கார்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அவன் உடனே டேப்ல இந்த கார்டு எங்க மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த கிரீன் கலர் கார்டை எடுத்திருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. இவனுக்கு சம கடுப்பா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் லாஸ்டா அந்த கார்டு தானே செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கார்டெல்லாம் ஹீரோ ரொம்பவே பத்திரமா தான் வச்சிருப்பான். இவன் உடனே ஹீரோயின் அந்த கார்டை எடுத்துட்டு போயிருப்பா இல்லையா. இவனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது, இவ எதுக்கு அந்த கிரீன் கலர் கார்டை எடுத்துட்டு போனா, ஒருவேளை இவதான் ஹீரோயினா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்துட்டு அவனோட பிஏ கிட்ட ஹீரோயினை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ண சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த கார்டை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. ஜின் கிட்ட சொல்றா, அந்த வீடு எனக்கு ரொம்பவே பரிச்சயமா இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த கார்டை பார்த்தோன்னே இந்த கார்டை நான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட கார் வந்துட்டு ஜின்னோட காரை ஸ்டாப் பண்ணிடுது. ஹீரோ கார்ல இருக்க ஹீரோயின் கிட்ட அந்த கிரீன் கலர் கார்டை புடுங்கிடுறான். எதுக்காக இந்த கார்டை என்கிட்ட இருந்து தேடிட்டு வந்த, ஏன் உனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஜின் சொல்றா, இப்போ அந்த கலர் பிடிக்கிறதுனால என்ன, இதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றா, இங்க பாரு நானும் என் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கோம், எங்க ரெண்டுத்துக்குள்ள பேசிருக்கோம், உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆனதா சொல்லிட்டு தாத்தா ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட்டை ஜின் கிட்ட கொடுக்கறான். ஜின்னால இப்ப எதுவுமே பேச முடியல. அப்போ ஜின்னோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், பாஸ் உங்களோட அம்மா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜின் உடனே அவங்க அம்மாவை பார்க்க போயிடுறான். ஹீரோ ஹீரோயினை கையோட அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இந்த கிரீன் கலர் கார்டை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு சடனா தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அப்பயுமே விடாம ஹீரோயினை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கா. சொல்லு எதுக்காக நீ இந்த கார்டை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு கார்டு தான் கீழே விழுந்து கிடந்தது, அதனாலதான் அதை எடுத்து பார்த்து என் பக்கத்துலயே வச்சுக்கிட்டேன், மத்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இல்ல தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தாத்தாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. தாத்தா சொல்றாங்க, இங்க பாருப்பா என்னோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, நீ ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிங்க, எனக்கு ஒரு பேர குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தாத்தாவை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சரி தாத்தா நான் ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் பாத்தீங்கன்னா தாத்தாக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக தான் சும்மா போய் சொல்லியிருப்பான். இந்த பக்கம் தாத்தாவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம இல்ல, ஹீரோவை ஹீரோயினை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் தாத்தா இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. தாத்தா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுக்குறா. இங்க பாருங்க நான் தாத்தாக்காக மட்டும்தான் வந்துட்டு உங்க கூட வாழ வந்திருக்கேன், தாத்தா கியூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடலாம், அதுக்காக இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சைன் போட்டு கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோமே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் வாங்கி அவனுமே சைன் போடுறான். சைன் போடும்போது பாக்குறான் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது ஹீரோயினோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அடுத்து அவன் ஹீரோயின் செஞ்ச சூப் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஆல்ரெடி இவனுக்கு சிக்கன் சூப் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்ல தான் இருக்கு. இவனுக்கு நாள் ஆக ஆக ஹீரோயின் மேல டவுட் வந்துட்டே இருக்கு, ரெண்டு பேருமே ஒரே ஆளா தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இந்த சூப் விஷயமா கேட்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு தாத்தா வந்துடுறாங்க. தாத்தா பார்த்தோன்னா தாத்தாக்கு உடம்பு சரியில்லை,
தாத்தா முன்னாடி எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த விஷயத்த கேட்காம விட்டுறான். தாத்தா கேக்குறாங்க, இந்த குடும்பத்துக்கு எப்போ ஒரு வாரிசை பெத்து கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே சீக்கிரமா பெத்து கொடுக்கும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த லிலி வந்துட்டு ஹீரோ பார்க்க வீட்டுக்கு வரா. அப்போ ஹீரோக்கு மேரேஜ் ஆன விஷயம் தெரிஞ்சோன்னா அவ செமையா ஷாக் ஆயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ரூமை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினே ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கு. அவ பாத்தீங்கன்னா ஹீரோ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவளுக்கு தனியா பெட்டை விரிச்சு வச்சிடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஹீரோயின் பண்ணதை ஞாபகம் வருது. அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, நீ இப்படி என்னோட எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கும் அவளுக்கும் நிறைய விஷயம் ஒத்து போகுது, உண்மை சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோட பேய் கிட்ட இருந்து கால் வர அவன் ஹீரோயினை எதுவும் பண்ணாம விட்டுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல ரொம்பவே டவுட்டா இருக்கா. அவன் உடனே பேய் கிட்ட ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்றான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த லிலி கேட்டுறா. லிலிக்கு செமையா கடுப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோட ஒய்ஃப்னு ஒருத்தி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தி வந்து டார்ச்சர் பண்றா, எப்படியாவது உள்ள இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. லில்லி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் அவங்க அம்மாவும் இருக்கிற ஒரு போட்டோவை ஹீரோயின் வரைஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பின்குள்ள போட்டு ஹீரோயின் கிட்ட அந்த டஸ்ட்பின் கொடுத்து, இது நீங்க குப்பைத்தொட்டில கொட்டிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறா. ஹீரோயின்மே வந்துட்டு இந்த போட்டோ பத்தின விஷயம் தெரியாம அவளுமே டஸ்ட்பின்ல கொண்டு போய் கொட்டிடுறா. கொட்டினதுக்கு அப்புறம் ஹீரோயின் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, இந்த பிக்சர் பறந்து வந்து விழுக்குது. அதை ஹீரோயின் எடுத்து பார்த்தோன்னா அவளுக்கு சில விஷயம் எல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு இந்த பிக்சரா வரைஞ்ச மாதிரி அவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க தான் வரைஞ்சாங்கிற விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரல இன்னும். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மேடெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வரைஞ்ச போட்டோ எங்க போச்சு, எங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, அந்த போட்டோ எனக்கு இப்ப வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அப்போ லிலி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு போனா, குப்பைத்தொட்டில தான் அந்த போட்டோ கடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். அப்ப ஹீரோயின் உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த லில்லி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நீங்க தானே ஹீரோக்கு முக்கியமான பெயிண்டிங்கை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டீங்க, அது ரொம்ப முக்கியமானது, அது எதுக்கு நீங்க டஸ்ட்பின்ல போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ கடுப்பா ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பெயிண்டிங்கை தூக்கி குப்பைத்தொட்டில போட்டிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, அதை தூக்கி நான் குப்பைத்தொட்டில போல என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்க காட்டுறா. ஹீரோவே பெயிண்டிங்க வாங்கிட்டு ஹீரோனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோ பெயிண்டிங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினோட ஒய்ஃப் போட்டோவுமே வந்துட்டு வரைஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இதை யார் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்றான். அந்த சமயம் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது அவனோட இறந்த ஒய்ஃப் தான் ஞாபகம் வரா. அவன் உடனே படக்குன்னு ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும், நீ தான் அது, நீ திரும்பி வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணா. ஹீரோயினுக்குமே என்ன இவன் கிஸ் பண்றது எனக்கு ஃபெமிலியரா இருக்கு, இதுக்கு முன்னாடி இவனை கிஸ் பண்ணிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் லில்லி வந்து இதை பார்த்து செமையா கடுப்பாயிட்டு இருக்கா. சரி, இவங்க ரெண்டு பிரிக்கலான்னு பார்த்தா என்னாலே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட ஹீரோவை தள்ளி விட்டுட்டு என்ன கொஞ்சம் விடுறீங்களா, நீங்க நினைக்கிற பர்சன் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே அந்த பெயிண்டிங்க காமிச்சு, இது எதுக்கு நீ வரைஞ்ச, உன்னை யார் இது வரைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்ல என் மைண்ட்ல சடனா இதை வரைய சொல்லி தோணுச்சு, அதான் நான் வரைஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நான் தான் வந்து ஹீரோயின் கிட்ட உங்க ஒய்ஃபை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொன்னேன், அவங்க ஒன்ன கரெக்ட் பண்ணதான் உன்னோட ஒய்ஃபோட போட்டோ வரைஞ்சு கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி உன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல இப்ப கோவப்பட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் நேரா அவனுடைய ஒய்ஃபோட கலருக்கு கூப்பிட்டு வந்து அவனோட ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான். ஹீரோயின் அவங்களோட கலர் முன்னாடியே இருந்து அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்னோமே பேஞ்சிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பக்கத்துல லிந்தா இருக்கான். அன்னைக்கு என்னால உன்னை காப்பாத்த முடியாம போயிருச்சு, இப்போ நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, நம்ம இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிருக்கோமா, நீ என்ன கிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னுமே கிஸ் பண்ண போறான். அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சடனா ஸ்டாப் பண்ணிடுறா. இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணதில்ல,
வேற யாரும் என்னை கிஸ் பண்ண மாதிரி இருக்கு, நான் வேற யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி இருக்கு, ஆனா அது நீ கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீ வராத, என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அனுப்பி வச்சிடறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோன்னு நினைச்சிட்டு நல்லாவே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த சமயம் வீட்டுக்கு வந்துட்டு, இங்க பாருங்க எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயினை பார்க்க அவங்களோட ஒய்ஃப் மாதிரி தெரியுது போல. அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை கிஸ் பண்ணா ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்ட்ல ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவ ஹீரோவை தடுக்கவே இல்லை. ரெண்டு பேருமே அன்னைக்கு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. காலையில இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ பக்கத்துல ஹீரோயின் இருக்கிறத பார்த்தோன்னா அவன் செமையா கடுப்பாயிடுறான். ஹீரோயினுமே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ உடனே இந்த டைவர்ஸ் பேப்பர் உனக்கு டைவர்ஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை ஹீரோயினோட மூஞ்சிலே தூக்கி வீசுறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒன்னா இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரா. ஆனா ஹீரோக்கு இது எதுவுமே கேட்க பிடிக்கல. அவன் ரொம்பவே கோவப்படுறான். நேற்று நைட்டு நான் போதையில இருந்தேன், அதனால அந்த டைமை நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தானே பார்த்துட்டு இருக்க, உனக்கு தேவை என்னோட பணம் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை மோசமா பேச அவ சொல்ற எனக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல அவளுமே சைன் போட்டு கொடுத்துட்றா. நெக்ஸ்ட் சீன்ல பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாஸ் உங்க ஒய்ஃபுக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டு டாக்டர் ஆல்ரெடி லில்லி கிட்ட சொல்லியிருக்காங்க, லில்லி தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ வந்துட்டு லில்லியை கூப்பிட்டு பனிஷ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கனால அவ ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்த்திருக்கா. டாக்டர் வந்து ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு இங்க பாருங்க நீங்க 2 months பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்திருக்கா போல. ஹீரோயினுக்கு இது யாரோட குழந்தைனே தெரியல, யார் இந்த குழந்தையோட அப்பாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வீக்கா இருக்கறனால அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போ ஆக்சிடென்டலா ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவை மீட் பண்றாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னா உன்னை பார்க்க அப்படியே என்னோட பொண்ணு மாதிரியே இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவும் கூட ஞாபகம் இல்ல. அவங்க அம்மா கிட்டே வந்துட்டு யாருன்னு தெரியாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டாக்டர் கிட்ட இன்னும் எத்தனை நாள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை பார்க்க வந்த ஹீரோ கேட்டுறான். ஹீரோக்குமே வந்துட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிய வந்துருச்சு. அவன் பிஏ கிட்ட ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் நேரா வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை தான் மீட் பண்ண வரா. ஆன்ட்டி நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, நான் இப்போ நல்லதான்பா இருக்க, இப்போ நீ ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. இவங்களுக்குமே வந்துட்டு அவங்க அம்மா பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவங்க அம்மாவுமே ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. நீ இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கண்டிப்பா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கேட்டுட்டு இருக்கா, நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், சொல்லு யாரோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன், ஆனா அது கண்டிப்பா உன்னோட குழந்தையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, எனக்கு தெரியும் இது அந்த ஜின்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, இது ஜின்னோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ செமையா கோவப்படுறான். ஓஹோ இதுக்காக நீ என்கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்டு இருந்தியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நிறுத்திட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், இந்த குழந்தைய நான் இருக்க விட மாட்டேன், நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ல வரா, நான் 3 months பிரெக்னெண்டா இருக்கேன், இந்த குழந்தையோட அப்பா ஜின் இல்லைங்கிற விஷயத்த சொல்ல வர. ஆனா ஹீரோ இந்த எந்த விஷயத்துமே கேட்கற மாதிரி தெரியல. அவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கால் பண்றான். இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கு அபார்ட் பண்ணணும், அந்த ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் போல ஹீரோ நியூவா மேரேஜ் பண்ணிருக்க பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண பொண்ணுதான்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் 3 மாசமா பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அவ என்ன 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்காளா, அப்போ இது லின்னோட குழந்தையா இருக்காதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அம்மா இன்னொரு விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு,
இருக்கு, அந்த பொண்ணு பழசெல்லாம் மறந்துட்டா போல அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட பிஏ வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஹீரோட பிஏ வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க, இதுக்கு காரணம் ஜின் தான். அது மட்டும் இல்லாம மேடம் இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அந்த குழந்தையோட அப்பா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா ஷாக் ஆகி ஹீரோயினை பார்க்க வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அபோர்ட் பண்றதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்றா, ப்ளீஸ் என் குழந்தைய எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க டாக்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல மிஸ்டர் ஹான் வந்துட்டு இந்த குழந்தைய அபோர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி எங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே வேற வழி இல்லாம ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிறா. அங்க ஹீரோயினுக்கு அபார்ஷனுமே பண்ணிட்டாங்க போல. ஹீரோ அதுக்கப்புறம் லேட்டா தான் வரா. ஹீரோ கிட்ட ஒரு டாக்டர் வந்து ஒரு நோட் கொடுக்குறாங்க, இது உங்க வைஃப் வந்துட்டு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதுல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நான் உன்னை மீட் பண்ணவே கூடாது, உன்னாலதான் என் குழந்தை இறந்து போச்சு, என்னோட லைஃப்ல நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த எல்லா விஷயமே தெரிஞ்சு தாத்தா வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன் பாத்தியா, என்னோட தப்பு தான். நீ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிருப்பா, உனக்கு இது தேவைதான், உன்னோட வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை நீயே தொலைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோ இன்னுமே வந்துட்டு ஹீரோயினை தேடிட்டு தான் இருக்கா, ஹீரோயின் கிடைக்கவே இல்ல. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அது ஹீரோவோட குழந்தை தான் போல. குட்டி பாப்பா வந்துட்டு அம்மா யாருமா என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, மிஸ்டர் ஹான் தான் உன்னோட அப்பா, ஆனா நம்ம அவங்க கிட்ட க்ளோஸா போக கூடாது, அவங்க கூட போனா அது டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சடனா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. குட்டி பாப்பா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கான பில் எல்லாம் பே பண்ண பாக்குறா. அப்போ கார்டு கொடுத்தா அந்த கார்டுல பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா குட்டி பாப்பா உடனே ஹீரோக்கு தான் வந்துட்டு கால் ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ பிசினஸ் மீட்டிங்ல இருக்கனால அவன் கால் எதுவும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கட் பண்ணி விட்டுறான். குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா பெரிய ஹேக்கர் போல. அவன் ஹீரோவோட சிஸ்டமை ஹேக் பண்ணி அதுல வீடியோ கால் பேச ஆரம்பிச்சுட்டா. இங்க பாருங்க, நான் உங்களோட பொண்ணு தான், என்னோட பேரு ஆனியான், அம்மாக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க உடனடியா எங்க அம்மாவை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு யாரோ கடன் கொடுத்துருப்பாங்க போல. அந்த ஆள் வந்துட்டு குட்டி பாப்பா கிட்ட மிரட்டிட்டு இருக்கா, இங்க பாரு உங்க அம்மா என்கிட்ட நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கா, அந்த பணத்தெல்லாம் எப்ப தர போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு குட்டி பாப்பாவை காப்பாத்திடுறான். குட்டி பாப்பாவை ஹீரோனை பார்த்தோன்னு, அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஆமாமா நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, ஹீரோயின் அபோர்ஷன் பண்ணல, அவ குழந்தையோட தான் அங்க இருந்து போயிருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. ஹீரோனை செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாங்க, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ கியூர் ஆகிறதுக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதோட சைடு எஃபெக்ட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு காட்ட ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கண்ணு தெரியாம போயிருச்சு. ஹீரோ குட்டி பாப்பாவை தூக்கிட்டு தான் உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாதனால முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியல. ஹீரோ வெளில வந்துட்டு ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். குட்டி பாப்பா வந்துட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா, அம்மா நீங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கோங்கம்மா, இப்போ உங்களுக்கு கண்ணு வேற தெரியலல்ல, உங்களையும் ஒருத்தங்க கேர் பண்ணி பாத்துக்கணும், என்னையும் பாத்துக்க ஆள் வேணும்ல, ப்ளீஸ்மா நீங்க யாராவது மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினே சரிம்மா உனக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ குட்டி பாப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து தனியா பேசிட்டு இருக்கா, அம்மா மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்க எப்படியாவது அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு குட்டி பாப்பா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிருமா, உன்னை இத்தனை வருஷமா அப்பாவோட அன்புனா என்னன்னு காட்டாமலே வளர்த்திருக்கா அம்மா, அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சவனோட அப்பாவா ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க பொண்ணு ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு மேரேஜுக்காக பிளைண்ட் டேட் வந்திருப்பாங்க. ஆனா வந்தவங்க யாருமே வந்துட்டு ஹீரோயினோட குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாவே இல்ல. அதனால ஹீரோயின் ரொம்பவே முகம் வாடி போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்கேன், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்க குழந்தையவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் விழுகிற மாதிரி போக அப்ப ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு நான் இவங்களெல்லாம் மேரேஜ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்க குட்டி பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா, எனக்கு இந்த அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
குட்டி பாப்பா ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்ல தள்ளிட்டு அவ கதவை சாத்திடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப சடனா அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோயினை பார்த்தோன்னே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்கல, அவ தள்ளி விட்டுறா. சாரி, என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கெல்லாம் நான் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஏதோ கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் வெளில பேச போயிடுறான். ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, நம்ம இப்ப வேண்டான்னு சொன்னதுனால அவங்க கோச்சிட்டு தான் வெளில போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டர் தான் பார்க்க வந்திருப்பாங்க. ஏண்டா அந்த சைடு எஃபெக்ட்னால இப்ப ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு. ஹீரோயினுக்கு இப்ப திருப்பி கண் பார்வை வர வைக்கணும். இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்மே ஆகக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ ஹீரோயினை காப்பாத்தணும்னா உன்னோட ஹாட் பிளட் வந்து அவளுக்கு தேவைப்படுது. உன்னோட ஹார்ட்ல இருக்க பிளட் வந்து அவளுக்கு கொடுத்தா போதும், அவளுக்கு எல்லாமே கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோமே என்னோட பிளட் தர நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது, இதனால நீ சாகருக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு குட்டி பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் வந்திருக்கும் போல. அவங்க உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு தான் போறாங்க. அங்க இருக்கிற பிரின்சிபல் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் தர முடியாது, நாங்க வேற ஒருத்தங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா, ஏன் அவங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்கனால நீங்க அவங்களுக்கு சீட் கொடுக்கலான்னு இருக்கீங்களா? நாங்க தானே இங்க ஃபர்ஸ்ட் வந்தோம், எங்களுக்கு தான் நீங்க சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மதிக்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அந்த பிரின்சிபலுக்கு ஒரு போடு போடுறான். அப்பதான் புரியுது ஹீரோ பெரிய மாஃபியா பாஸ்ன்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்க பொண்ணுக்கு நாங்க சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஆமா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. உங்களாலதான் இப்ப என்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு போய் படிக்க போறா, நான் உங்களை என்னோட ஹஸ்பண்டா ஏத்துக்கிறேன், இதுக்கப்புறம் என்னோட பொண்ணை நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோமே நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆனியா நான் பாத்துக்குவேன், இந்த குழந்தையோட ரியல் அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு இனிமே ஹீரோ மேல கோவமா தான் இருக்கா. அவ சொல்றா, அவங்கள பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல, அவங்கள பத்தி இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு நல்லாவே கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து பார்க்கும்போது ஹீரோட போட்டோ இருக்கு. அதை பார்த்தோன்னு அவ செமையா ஷாக் ஆயிடுறா. அட பாவி, மறுபடியும் என்ன நீ தான் மேரேஜ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு பாசமா வந்துட்டு ஆனியானுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. உங்க அம்மாக்கு மட்டும் நான் தான் அவளை மேரேஜ் பண்ணேன்னு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அங்க வந்த உடனே ஹீரோ உடனே என்னம்மா நீ என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல, நான் ஹெல்ப்புக்கு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கையை தட்டி விடுறா. ஹீரோயின் கையை தட்டி விட்டோன்னு உனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. ஆனா ஹீரோயின் ரொம்பவே கோபப்படுறா. என்ன நீ மறுபடியும் ஏமாத்திட்டல, எதுக்கு என்னோட லைஃப்ல வந்த, எனக்கு உன்னோட மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றா, என்ன மன்னிச்சிடு, ஆனியான் என்னோட குழந்தைன்னு தெரியாம தான் நான் அபார்ட் பண்ண சொன்னேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒண்ணு பிடிக்கல, தயவு செஞ்சு என் லைஃபை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கத்த. ஹீரோமே சரி நான் உன்னை விட்டு போறதா உனக்கு சந்தோஷம்னா நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவங்க டாக்டர் கிட்ட சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணலாம், ஹீரோயினுக்கு என்னோட ஹார்ட் பிளட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்குமே ஆபரேஷன் பண்ணதை பத்தி அங்க இருக்க டாக்டர்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண ரெடியா இருக்கோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்மே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினுக்கு ஆபரேஷன் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிருக்கும் போது ஹீரோ வந்துட்டு கடைசியா ஹீரோயினை பார்த்துட்டு போறான். இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியல, எனக்கு நீ சந்தோஷமா இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு ஹீரோ ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுறான். ஆபரேஷன் அப்போ ஹீரோவோட ஹார்ட்ல இருந்து பிளட் எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பிளட் வாமிட் எடுக்கிறான். அவனோட கண்டிஷன் ரொம்பவே வெஸ்ட் ஆயிருது. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் இப்ப ரொம்பவே நல்லா இருக்காங்க. இங்க நர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹார்ட் பிளட் ஒருத்தவங்க டொனேட் பண்ணாங்கல்ல, அவங்களோட கண்டிஷன் ரொம்பவே ஃபர்ஸ்டா இருக்கு போல, அவங்க கண்டிப்பா இறந்துருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் வந்துட்டு பிளட் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இங்க குட்டி பாப்பா ஓடி வந்து
வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அம்மா இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராதில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே ஆமான்னு சொல்றா. அப்ப குட்டி பாப்பா ஒரு பெயிண்டிங்கை கொடுக்குறா. இந்த பெயிண்டிங்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குட்டி பாப்பாவோட போட்டோமே வரைஞ்சிருக்கு. கீழே வந்து என்ன எழுதிருக்கோம்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கு இப்போ நான் பரிகாரம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது, உன்னோட லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கேட்கிற இந்த பெயிண்டிங் உனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பாப்பா சொல்றா வெள்ள ஒரு டாக்டர் அங்கிள் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நேரா வந்துட்டு டாக்டர் தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோயின் அந்த பெயிண்டிங்க டாக்டர் கிட்டே கொடுக்குறா. இந்த பெயிண்டிங் ஹீரோவோட தானே, இது எதுக்கு நீங்க எனக்கு கொடுத்தீங்க, இதை அவங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா உள்ள போக அப்ப டாக்டர் சொல்றாங்க இங்க பாரு ஹீரோக்கு வந்துட்டு உன்னோட டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் எதுவுமே தெரியாது. இந்த விஷயத்துல லிலி தான் வந்துட்டு அவகிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு ஹார்ட் பெல் கொடுத்ததும் கூட ஹீரோ தான். இப்போ நீ உயிரோட இருக்க காரணமே ஹீரோ மட்டும்தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு ஃபேமஸ் பெயிண்டர் ஆயிட்டா. அவளை தூரத்துல இருந்து ஹீரோ இருந்து பாத்துட்டு இருக்கான். ஆபரேஷன் அப்போ சாகல போல, அவன் பொழைச்சிட்டான் போல. ஹீரோயின் அவனோட ஃபேன் மீட் அப்போ சைன் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது யாரோ ஹீரோ மாதிரி போறதா பாத்துறா. உடனே ஹீரோ தான் பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சிட்டு ஹீரோவை தேடிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவே வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறா. ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.